Now I'm going to tell you the difference between hypothecation, pledge and mortgage. ஸோ மார்கேஜ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். மார்கேஜ்னா என்ன? வீட்டை அடமானம் வச்சு பணம் வாங்குறது. ஸோ மார்கேஜை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா வீட்டோட பத்திரத்தை கொடுத்துருவீங்க பேங்க்குக்கு, விச் மீன்ஸ் டைட்டில் டீட்ஸை பேங்க் எடுத்துப்பாங்க. எடுத்துக்கிட்டு அவங்க வந்து உங்களுக்கு கடன் கொடுத்துருவாங்க. ஸோ ஒருவேளை நீங்கள் கட்டாமல் போயிட்டீங்கன்னா அந்த வீடை வந்து ஜப்தி பண்ணிடுவாங்க. ஸோ விச் மீன்ஸ் நீங்கள் வீட்டை அடமானம் வைக்கும் போது நீங்கள் என்ன செய்வீங்கன்னா அதோட பத்திரத்தை பேங்க்கிட்ட கொடுத்துருவீங்க, பட் ஸ்டில் வீட்டை நீங்கள் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அதுதான் மார்கேஜ். பிளட்ஜுனா என்ன மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிளட்ஜுங்கிறது வந்து நீங்கள் கோல்டு லோன் வைக்கிறீங்க அந்த மாதிரி. ஏன்னா அந்த கோல்டுக்கு இல்லை வாட் எவர் வேல்யூபிள் அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து பேங்க்குக்கிட்ட அதை அப்படியே ஒப்படைச்சிருவீங்க, அதை கொடுத்துருவீங்க. ஸோ அதுக்குன்னு உங்களுக்கு வந்து டைட்டில் டீட்லாம் இருக்காது. இந்த கோல்டு என்னோடதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு சர்டிஃபிகேட்லாம் இருக்குது. அந்த சர்டிஃபிகேட்டை போய் வச்சுட்டுலாம் நீங்கள் வந்து யூ ஓன்ட் கெட் லோன். ஆக்சுவலி இதெல்லாம் வந்து மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் மோஸ்ட்லி. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா பிளட்ஜ் பண்ணுறதுன்றது வந்து கோல்டை கொண்டு போய் பேங்க் கிட்ட கொடுத்துட்டு நம்ம கடன் வாங்கிட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்வோம்னா அதை பே பேக் பண்ணிவிட்டு கோல்டை மூட்டுக்குவோம். இதுக்கு பேர் வந்து பிளட்ஜ் அப்படி சொல்லுவாங்க. மூணாவது ஹைப்போத்திகேஷன். ஹைப்போத்திகேஷன் எப்படின்னா, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய 2 கோடி 3 கோடி பணத்தை என்ன பண்ணிவிடுவாங்கன்னா ரா மெட்டீரியல்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் ப்ரொடக்ஷன் பண்ணி முடிஞ்சு ஒர்க் இன் ப்ராக்ரஸாவோ இல்லை ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸாவோ கையில் கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் அது எப்படியாவது சேல் பண்ணணும்னு நினைப்பாங்க. சேல் பண்ணும்போது என்ன ஆகும்னா யாரும் டக்குன்னு கேஷ் கொடுத்து வாங்கிக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு 60 நாள் கிரெடிட் பீரியடும் கொடுத்துருவாங்க. ஸோ ஜென்ரலாகவே ஒரு கம்பெனியில் வந்து பெரும்பாலான கேஷ் வந்து எங்கே முடக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா அவங்க இன்வென்ட்ரிலையோ இல்லை ஒர்க் இன் ப்ராக்ரஸ்லையோ இல்லை ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸ்லையோ ஃபினிஷ்டு கூட்ஸ்லையோ அப்படி இல்லையா சன்ட்ரி டெட்டார்ஸாக முடக்கப்பட்டிருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு 60 நாள் கழிச்சு இல்லை 70 நாள் கழிச்சு தான் பணம் வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ பாதிக்கு மேலே பணம் வந்து ஒன்று ரா மெட்டீரியல், ஒர்க் இன் ப்ராக்ரஸ், ஃபினிஷ்டு கூட்ஸ், அப்படி இல்லைனா அதை யார்கிட்ட விற்றாங்களோ அவங்ககிட்ட பணம் வர வரைக்கும் வெயிட் பண்ணும். ஸோ பணத்தை நீங்கள் வந்து ரா மெட்டீரியலில் போட்டு அதை சன்ட்ரி டெட்டார்லேருந்து திருப்பி எடுக்கிறதுக்குள்ளே ஹபாடா அப்படின்னு ஆகிடும். ஸோ அதில் உங்களோட பெரும்பாலான பணம் முடக்கப்பட்டிருக்கிறதுனால நீங்கள் வந்து பேங்க் கிட்ட போய் என்ன கேட்பீங்கன்னா, பாருங்கள் என்கிட்ட இவ்வளோ ஒர்த் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் இருக்குது, இவ்வளோ ஒர்த் ஆஃப் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் இருக்குது, இவ்வளோ பேர் சன்ட்ரி டெட்டார்ஸ் இருக்காங்க, அதனால் என் பணம்லாம் இல்லை முடங்கிருச்சு, இதை நீங்கள் பேஸாக வச்சு எனக்கு கடன் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஒரு ஆடிட்டர்கிட்ட என்ன கேட்பாங்கன்னா, நிஜமாவே சன்ட்ரி டெட்டார், ரா மெட்டீரியல், ஒர்க் இன் ப்ராக்ரஸ்லாம் இந்தளவுக்கு வேல்யூபிள்ஸ் இருக்கான்னு கேட்டு சைன் வாங்கிட்டு அதை வச்சு என்ன பண்ணுவாங்க, அதை வந்து ஒரு பேஸாக வச்சு பேங்க் வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு லோன் கொடுப்பாங்க, ஒர்க்கிங் கேபிட்டல் லோனு கொடுப்பாங்க. அதுக்கு பேர் வந்து என்ன, ஹைப்போத்திகேஷன். இதே ஹைப்போத்திகேஷன் சொல்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல ஸ்டாக்கு, ரா மெட்டீரியல் எதையும் நான் கொண்டு போய் பேங்க்கு கிட்ட கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு வரல, இதெல்லாம் இங்கே இருக்குன்னு அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணிவிட்டு நான் போய் காசு வாங்கிட்டு வரேன், அவ்வளோதான். இதுதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிளட்ஜு, மார்கேஜ் and hypothecation. I hope you have understood. உங்களுக்கு ஏதாவது pledge, hypothecation and mortgageல doubts இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பிங் பண்ணுங்க. I'll reply you. Thank you so much. Have a nice day.